ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதத்தை எப்படி செய்யலாங்கிற ரெசிபி தான். இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி. வெங்காயம் கம்மியாக எடுத்துக்கோங்க, தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காரப்பொடி, தனியா பொடி, புதினா, கொத்தமல்லி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, புதினா இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை நீட்டு வாட்டத்தில் கீறி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் வேணும். தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. வாசனைக்காக ஒரே ஒரு வத்த மிளகாய் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல். இப்போ இஞ்சி, பூண்டு, புதினா இது மூணுத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வாசனைக்காக ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினோன்னா நம்ம சாதம் ரொம்ப நேரத்துக்கு வீணாகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் தக்காளியை கட் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு அரைச்சு கூட இதில் சேர்க்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான காரப்பொடியை போட்டுக்கலாம். நார்மல் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது கலர் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கிரேவியை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 2-3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை அதில் தூவி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி சாத கிரேவி நல்லா கொதிச்சு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் இப்போ வெளியில வருது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாதம் கலக்கிறதுக்கு சாதத்தை நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தக்காளி சாதத்துக்குரிய கிரேவியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் செய்கிற தக்காளி சாதம் ஒரு பிரியாணி டேஸ்டோடு உங்களுக்கு அசத்தலாக வரும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சூப்பர் ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.